அடுத்த பதிகம் இன்னம்பர். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் 3ஆம் திருமுறை. இன்னம்பர். இந்த ஸ்தலத்தின் பெயரை இனன் நம்பு ஊர் அப்படின்னு பிரிச்சு சூரியன் விரும்பி வழிபட்ட தலம் என்று புராண கதையில சொல்லி வச்சிருக்காங்க. அம்பர் அம்பர் அப்படிங்கிற பெயரால வேறு ஸ்தலம் உண்டுங்க. அதனால அம்பர் என்பதுதான் ஊர் பெயர். இனன் நம்பு ஊர் இன்னம்பர் அப்படின்னு வந்ததுன்னு இருக்க வேண்டியதில்லை. ஆனா எல்லாத்துக்கும் பெயரை பார்த்த உடனே அதுக்கு ஒரு கதையை புனைந்து ஏதாவது ஒரு புராணத்தை பாடி வைக்கிறது பழக்கம் இல்ல, அந்த மாதிரி பாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்பர் என்பது ஊர் பெயர். அது இனியா என்ற பொருள்ல இன்னம்பர் ஒரு அடைமொழி பெற்று வந்திருக்கிறது என்பதுதான் தெரியும். இந்த பதியத்தை சேக்கிழார் சொல்லுகிற பொழுது இது எந்த வகையான யாப்பிலே ஆன பதிகம் என்பதை சுட்டி இருக்கிறார். இந்த சேக்கிழார் பதியத்தை சொல்ற பொழுது தொடக்கத்தை சொல்லுவார், பதியத்தின் பொருளை சொல்லுவார், பதியத்தின் பயனை சொல்லுவார், அது போல பதிகத்தின் யாப்பை சொன்னார். இந்த பதிகத்தை சொல்லுகிற பொழுது இடைமடக்கான பன்னும் தமிழ் தொடை மாலை புனைந்து, தமிழ் தொடை மாலை, தமிழ் தொடை, தொடைனா தொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம், தொடுக்கப்பட்டதாகிய மாலை தமிழ் தொடை மாலை. இடைமடக்கான தமிழ் தொடை மாலை. இடைமடக்கு அப்படின்னா வந்த வரிய செய்யுளின் மத்தியில மீண்டும் ஒரு தரம் பாடுறது. இப்ப முதல் வரி பாடியாச்சு, இரண்டாவது வரி பாடியாச்சு, இரண்டாவது வரியை மீண்டும் ஒரு தரம் மடக்கி பாடுறது, அதுக்கு மடக்கு அப்படின்னு பேர். மடக்கு என்பது தமிழ் அலங்கார சாஸ்திரத்துல சொல்லணியை சேர்ந்தது. அதுல முதல் மடக்கு, இறுதி மடக்கு, இடைமடக்கு, முற்று மடக்கு இப்படின்னு பல உண்டுங்க. இது செய்யுளுள்ள இரண்டாவது அடியை மூணாவது அடியா ஒரு தரம் மடக்கி பாடினோம், அதுக்கு இடைமடக்கு அப்படின்னு. எனவே இந்த பதிகம் இடைமடக்காகிய பதிகம் என்று சேக்கிழாராலே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய பதிகத்தை விட இந்த பதிகம் ஒரு வித்தியாசம் உடையது. அது ஆமா ஆமா. அதுக்கு மேல இதுக்கு திருமுக்கால் என்று பெயர் போட்டுக்கிறாங்க. திருமுக்கால் அப்படின்னு சொன்னா முதல் அடி பாருங்க நீளமா இருக்கும், அடுத்த அடி குறைஞ்சிருக்கும். எண்டிசை கும்புகள் இன்னம்பர் மேவிய 4 சீராச்சா, வண்டிசை குஞ்சடை ஈரே 3 சீர். அப்ப ரெண்டாவது அடி 3 சீரால் முடியுது. அப்படி முடிஞ்சா அதுக்கு முக்கால் அப்படின்னு பேர். தமிழ் செய்யுள்ள ஒரு அடி என்பது 4 சீர் கொண்டது. இதுதான் சரியான அடி, அளவடின்னு பேரு. அதுக்கு மேல போனா நெடுவடின்னு பேரு. குறைஞ்சு வந்தா குறைவுக்கு தகுந்தாப்புல 2 சீர் மட்டும் வந்தா குரல் அடின்னு சொல்லுவாங்க, 3 சீர் வந்தா சிந்தடின்னு சொல்லுவாங்க, 5 சீர் வந்தா நெடிலடி, 6 சீர் வந்தா ரொம்ப அதிகமான நெடிலடி, கழி நெடிலடி. அது போகும் 8 சீர், 10 சீர், 24 சீர், 32 சீர், இப்படி போகும். அதுக்கு அளவில்லை. அப்படி அளவில்லாத நீளமா பாடினவர் ராமலிங்க சுவாமிகள். அவரை போல வேற யாரும் பாடல அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது முக்கால் அப்படிங்கறது தமிழ்ல வெண்பா இருக்குது இல்லைங்களா, அந்த வெண்பாவுக்கு முக்கால்னு பேர் சொல்லுவாங்க. வெண்பாவினுடைய ஈற்றடி எப்பவும் முச்சீராதான் வரும். அதனால ஒரு வெண்பா என்பது 4 அடியால இருக்கும், 3 அடியால இருக்கும், 2 அடியால இருக்கும். 2 அடியால வந்தா குரல் வெண்பான்னு பேரு, 3 அடியால வந்தா சிந்தியல் வெண்பான்னு பேரு, 4 அடியால வந்தா நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா அப்படின்னு பேரு. அதுல 4 அடியால வந்தா நேரிசை 4 அடி முக்கால், இன்னிசை 4 அடி முக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல சிந்தியல் வெண்பா வந்தா சிந்தியல் 3 அடி முக்கால், 7 அடி முக்கால், அது போல 1 அடி முக்கால் அப்படின்னு சொல்லி சொல்றது. திருமுக்கால். இந்த பாட்டுல 2வது வரியும் 4வது வரியும் முக்கால் அடியா வந்திருக்கு. அதனால இதுக்கு திருமுக்கால் அப்படின்னு பேர். இது ஏறக்குறைய வெண்பாவில சவலை வெண்பான்னு ஒரு வெண்பா ஒண்ணுங்க. சவலை வெண்பா அப்படின்னு சொன்னா தனிச்சொல் இருக்காது. தனிச்சொல் இல்லாதது இன்னொரு வெண்பா ஒண்ணு உண்டு, அதுக்கு இன்னிசை வெண்பான்னு பேரு. ஆனா சவலை வெண்பாவுக்கும் இன்னிசை வெண்பாவுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, இன்னிசை வெண்பாவில 2வது அடி 4 சீரா இருக்கும், சவலை வெண்பாவில 2வது அடி 3 சீரா இருக்கும், 4வது அடி 3 சீரா இருக்கும். இதுக்கு உதாரணமா ஒரே ஒரு பாட்டு தான் கிடைச்சிருக்குது, அட்டாலும் பால் சுவைங்கிற பாட்டு. அட்டாலும் பால் சுவையில் குன்றாத அழகலாய் ஒரு வரி முடிஞ்சு போச்சு. நட்டாலும் நண்பல்லா நண்பல்லர், அது 2வது வரி.
கெட்டாலும் வந்து தனிச்சொல் இல்ல, கெட்டாலும் வந்து மூணாவது வரி. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் லேசங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இப்ப ரெண்டாவது வரியும் முக்கால் வரி, மூணாவது வரியும் முக்கால் அடி, அந்த மாதிரி வந்திருக்கு. அப்படி வர்றது அது மாதிரி இந்த பாட்டும் இந்த பதிகத்துல உள்ள பாட்டும் ரெண்டாவது அடியும் முக்கால், நாலாவது அடியும் முக்கால் அடியா வந்திருக்குது. அதனாலே திருமுக்கால் அப்படின்னு பேரு. இது சவலை வெண்பாவுக்கு இனமாக கருதலாம். எல்லா இடத்துலயும் வெண்சீர் வரல, இது வெண்டலை வரல, அதனால சவலை வெண்பான்னு சொல்ல முடியல. சவலை வெண்பாவுக்காக இயற்றமிழ்ல, இயற்றமிழுக்கும் இசைத்தமிழுக்கும் யாப்பு வகையில பெருமளவு ஒற்றுமை இருக்கும், சிறிது வேற்றுமை இருக்கும். இயற்றமிழ்ல இருக்கிற இலக்கணம் முழுவதும் இசைத்தமிழை வச்சு பார்க்க முடியாது. அதனால இது சவலை வெண்பாவோடு ஒத்த வெண்பா. இங்க இன்னொரு விஷயம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முக்கால் என்பதுக்கு நம்ம சிவகவிமணி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டா, இந்த பாட்டு 3 அடிதான், ஆகையினால முக்கால்னு பேரு. முக்கால் என்பதுக்கு 3 அடின்னு அவர் அர்த்தம் பண்ணியிருக்கிறார் சிவகவிமணி. முக்கால் என்பதுக்கு 3, கால் என்பதுக்கு அடின்னு அர்த்தம் பண்ணிட்டார். பாதத்தை கால்னு சொல்ல முடியல, அதனால முக்கால் 3 அடி, 3 அடி கொண்ட பாட்டு. இப்ப 4 அடி இருக்கிறது எப்படி 3 அடி கொண்ட பாட்டுன்னு சொல்றதுன்னு கேட்டா, இந்த 2வது அடியை திரும்ப ஒரு தடவை 3வது அடியா மடங்கி வருது இல்ல, அந்த 2ஐயும் சேர்த்து ஒரு வரியா தானே கணக்கு போடணும். ஆகையினால இது 3 அடி கொண்ட பாட்டு, ஆகினால முக்கால் அப்படிங்கிறது அவருடைய விளக்கம். அதையும் ஞாபகம் வச்சுங்க. என்னுடைய கருத்து அப்படி இல்லை. 2வது வரி 3 சீரா இருக்கு, 4வது வரி 3 சீரா இருக்குது. வெண்பாவை 3 அடி முக்கால் என்றும் 7 அடி முக்கால் சொல்ற வழக்கம் இருக்கிற மாதிரி, பகலுடைய வெண்பாவை பலவடி முக்கால்னு சொல்லுவாங்க. அத போல இது திருமுக்கால் என்று பெயர் வந்தது என்று என்னுடைய கருத்து. யோசனை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. எண்டிசைக்கும் புகழ் இன்னம்பர் மேவிய வண்டிசைக்கும் சடையீரே, அது திரும்ப வருது பாருங்க. வண்டிசைக்கும் சடையீர் உம்மை வாழ்த்துவார் தொண்டு இசைக்கும் தொழிலோரே. உம்மை வாழ்த்துபவர்கள் தொண்டோடு பொருந்துகின்ற தொழிலை உடையவராக இருப்பார். இசைத்தல்னா பொருந்துதல் அர்த்தம். யாழ்நலம் விண்ணிசை இன்னம்பர் மேவிய தாழ்தரு சடைமுடியீரே. தாழ்தரு சடைமுடியீர் உமை சார்பவர் ஆழ்துயர் அருவினை இலரே. உமை சார்பவர், ஆன்மா எதை சார வேண்டும் என்று அறிந்து சார வேண்டும். சார வேண்டாததை சார்ந்தா துன்பம், சார வேண்டியதை சாராம விட்டாலும் துன்பம். சார வேண்டியது வகரம், சார வேண்டாதது நகரம். நகரத்தை சார்ந்தா துயரம், வகரத்தை சார்ந்தால் சுகம். அதனால உமை சார்பவர் ஆழ்துயர் அருவினை இலரே. வகரத்தை சார்ந்தவர்கள் வினையும் இலர், வினையினால் வருகின்ற துன்பமும் இல்லர். சார்புணர்ந்து சார்பு கட ஒழுகின் மற்றெழுத்து சார்தரா சார்தரும் நோய் அப்படிங்கிறது திருக்குறள். அதுல ஆன்மா எதை சார வேண்டும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி சொல்லி இருக்கிறார் அவர். அந்த திருக்குறளை அப்படியே எடுத்துக்கொண்டு திருக்களிட்டுப்படியார்ல சார்புணர்ந்து சார்பு கட ஒழுகின் என்றமையால் சார்புணர்தல் தானே தியானமுமா, அது தியானத்தை சொல்லுகிறது அப்படிங்கிறது திருக்களிட்டுப்படியாருடைய ஆசிரியர் கருத்து. அந்த குறளை அப்படியே எடுத்து போட்டுக்கிறார். சரி, இளமதி நுதலியோடு, முதலி முதலை உடையவள், நெற்றியை உடையவள் அர்த்தம். இளமதி நுதலியோடு இன்னம்பர் மேவிய வளமதி வளர்சடையீரே. வளமதி வளர்சடையீர் உமை வாழ்த்துவார் உளம் மதி மிக உடையோரே. உமை வாழ்த்துவார் உள்ளத்தின்கண்ணே மதித்தலை உடையவர், மதி மிக உலக பேரறிவுடையவர் என்ன. இடிகுரல் இசைமுரல் இன்னம்பர் மேவிய கடிகமிழ் சடைமுடியீரே. கடிகமிழ் மனம் கமழ்கின்ற அர்த்தம். கடி என்ற சொல்லுக்கு வாசனை. கடிகமிழ் சடைமுடியீரே. கடிகமிழ் சடைமுடியீர் உம கழல் தோறும். உம கழல் உம்முடைய நவாகிய கடல், 6ஆம் வேற்றுமை அகரம் பன்மை உருகும். உம கழல் தோழும் அடியவர் அருவினை இலரே. இமையவர் தொழுதொழும் இன்னம்பர் மேவிய உமை ஒரு கூறு உடையீரே. உமை ஒரு கூறு உடையீர் உமை உள்குவார் அமைகிலர் ஆகிலர் அன்பே. இந்த தொடர் கொஞ்சம் சிக்கலான தொடர், நல்லா அர்த்தம் பண்ணிக்கொள்ளுங்க. அமைகிலர் ஆகிலர் அன்பே. அன்பு அமைகிலர் ஆகிலர் 2 எதிர்மறை இருக்குதுங்க. அமைகிலர் அமையாதவர்கள், ஆகிலர் ஆகாதவர்கள். அன்பு அமையாதவராக ஆக மாட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்பு அமைவார் அப்படின்னு. 2 எதிர்மறை சேர்ந்தா ஒரு உடன்பாடு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு வழக்கு. அதனால அமைகிலர் ஆகிலர் அன்பே, அன்பு அமைகிலர் ஆகிலர் என்று அர்த்தம் பண்ணணும். அடுத்து எண்ணரும் புகழுடை இன்னம்பர் மேவிய தன்னரின் சடைமுடியீரே. தன்னரின் சடைமுடியீர் உமை சார்பவர் விண்ணவர் அடைவுடையோரே. விண்ணவர் அடைவு உடையோர், விண்ணவராக அடைதலை உடையவர்கள் என்று அர்த்தம் பண்ணணும். விண்ணவர் அடைவு உடையீர். இந்த இடத்துல கந்தசாமி பிள்ளை உரை நம்ம
தருமபுர ஆதீன பதிப்பு 3ஆம் திருமுறைக்கு அவருடைய உரை. இங்க ஒரு வேடிக்கை உரை எழுதியிருக்கிறார். வேடிக்கைன்னா வியப்பான உரைன்னு சொல்றேன், கேள்வி பண்ணக்கூடிய உரைன்னு அர்த்தம் இல்லை. விண்ணவர் அடைவுடையவர்னா விண்ணவராக அடையலை உடையவர்னு நமக்கு பொதுவா தெரியுது. அவர் என்ன பண்ணிருக்கிறார் இந்த இடத்துல, விண்ணவர்கள் அடையும்படியான பெருமையை உடையவர்களாக ஆவார். சிவபெருமானை அடைந்தவர்களை விண்ணவர்களும் வந்து சார்ந்து தொழுது நிற்பார்கள் அப்படிங்கிற கருத்துல விண்ணவர் அடைவு உடையோர். உமை சார்பவர், அதாவது ஆன்மா சிவத்தை சார்ந்து வச்சுங்க, சிவத்தை சார்ந்த ஆன்மா சிவமாகிறது அல்லவா. எனவே சிவத்தை வழிபடுகின்ற தேவர்கள் எல்லாம் இந்த ஆன்மாவையும் வழிபடுவார்கள். அப்போ விண்ணவர் ஆமா விண்ணவரும் வந்து சார்வதற்குரிய பெருமையை உடையவராக ஆவார்கள். நுணுக்கமான உரை. இந்த மாதிரி சில விஷயங்கள் அவர்கிட்ட உண்டுங்க. எங்கேயோ ஒரு இடத்துலதான் எழுதுவார். சொல்லும் பொழுது கூட என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார். சாதாரணமா சொல்ல மாட்டார். அவர் பழக்கம். வேறொரு இருந்தோர் பெரும்பலவர். எழில் திகழும் பொழில் இன்னம்பர் மேவிய நிழல் திகழ் மேனியினீரே. நிழல் திகழ் மேனி ஒளி திகழ்கிற மேனி. இந்த இடத்துல நிழல் என்பதுக்கு ஒளி என்று அர்த்தம் பண்ணணும், சாயைன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. நிழல் திகழ் மேனியினீரே, நிழல் திகழ் மேனியினீர் உமை நினைபவர் குழறிய கொடுவினை இலரே. குழறிய கொடுவினை, குழறுவதற்கு காரணமான கொடுவினை இல்லை, தெளிவுடையவர்களாக இருப்பார். ஏத்தரும் புகழணி இன்னம்பர் மேவிய தூர்த்தனை தொலைவு செய்தீரே. தூர்த்தன் ராவணனுக்கு வச்ச பேருங்க. தூர்த்தன்னா என்னன்னு தெரியுமில்ல. தூர்த்தனை தொலைவு செய்தீர் உமை தொழுபவர் கூர்த்த நற்குணம் உடையோர். கூர்த்த மேலும் மேலும் சிறந்து விளங்குகின்ற. கூர்த்தல் என்பது சிறந்து விளங்குதல் அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா பெருகிக் கொண்டே போகும், அதுக்கு கூர்த்தல். கூர்ப்பும் கழிவும் உள்ளது சிறக்கும் அப்படின்னு சொல்றது இல்லைங்களா, அந்த இயலுளோர் தொழுதெழும் இன்னம்பர் மேவிய இயல் உளோர். இயற்றமிழிலே வல்லவர்கள், அல்லது இயல்னா தன்மை, வழிபாட்டுக்குரிய தன்மை, அடிவராதற்குரிய தன்மையை உடையவர் என்று அர்த்தம் பண்ணணும். இயலுளோர் தொழுதெழும் இன்னம்பர் மேவிய அயனும் மால் அறிவறியீரே. அயனும் மால் அறிவறியீர் உமது அடிதொழும் இயலுளார் மறுபிறப்பீலரே. உமது அடிதொழும் இயலுளார், இயல்பு இயல்பு வந்த தன்மை, அடிதொழும் தன்மை உடையவர்களுக்கு மறுபிறப்பு என்பது இல்லை. ஏறமறு பொழிலணி இன்னம்பர் மேவிய. இங்கே அப்படிதானுங்க கன்சாம் பிள்ளை உரை. ஏறமர் பொழிலணி இன்னம்பர். நமக்கெல்லாம் சாதாரணமா ஏறமர் பொழில்னா அழகு பொருந்திய பொழில், ஏர்னா அழகு. அவர் என்ன பண்ணிருக்கிறார், ஏர் என்பது ஒரு வைப்புத்தலம் அப்படின்னு போட்டு திருநாவுக்கரசர் ஒரு தேவாரத்தை எடுத்து மேற்கோள் காட்டி இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். ஏர் என்பது ஒரு வைப்புத்தலம், அது இன்னம்பருக்கு பக்கத்துல இருக்குது, அதை குறிப்பிட்டு தான் இவர் பாடியிருக்கிறார் அப்படின்னு. இது ஒரு நுணுக்கமான உரை. ஏறமர் பொழிலணி இன்னம்பர் மேவிய தேரமன் சிதைவு செய்தீரே. தேரமன் சிதைவு செய்தீர் உமை சேர்பவர் ஆறுதேர் அருவினை இலரே. ஏடமர் பொழிலணி இன்னம்பர் மேவிய. ஏடமர் பொழில், ஏடு என்பது இதழ், மலர் இதழ்கள் செறிந்திருக்கின்ற பொழில் என்று அர்த்தம். ஏடமர் பொழிலணி இன்னம்பர் ஈசனை நாடமர் ஞான சம்பந்தன். நாடமர் ஞான சம்பந்தன நற்றமிழ் பாடவல்லார் வழியிலரே. சம்பந்தன நற்றமிழ், சம்பந்தனுடைய தமிழ்கள். 6ஆம் வேற்றுமை அகரம் ஆன்மீகம்.